சோனா குருவி 2 மாசத்துக்கு முன்னாலதான் தன்னோட பொண்ணு பியூட்டிய சுந்தரபுரி காட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு. இது வரைக்கும் நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பியூட்டி இதுக்கப்புறமாவது சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா பியூட்டியோட வாழ்க்கை அவங்க அம்மா நினைச்ச மாதிரி போன இடத்துல சந்தோஷமா இல்ல. பியூட்டியோட மாமியார் வரதட்சணை கேட்டு பியூட்டிய கொடுமை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த காட்டுல வாழ்க்கப்பட்டு வந்த பெண்கள் எல்லாருமே நிறைய பணம் நகைன்னு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா என் வீட்டுக்கு மருமகளா வந்த நீ மட்டும் தான் வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்திருக்க. அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா உங்ககிட்ட எங்க குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிங்க. அதுக்காக நீ உங்க வீட்ல இருந்து எதுவும் வாங்கிட்டு வர மாட்டியா? இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி பணமோ நகையோ ஏதோ ஒன்ன வாங்கிக்கிட்டு வா. அத்தை, இப்படி திடீர்னு வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வான்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பணமும் இல்ல. இங்க பாரு பியூட்டி, நீ பணம் இல்லனா நகை ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தாதான் இந்த வீட்டுக்குள்ள வரலாம். தயவு செய்து இப்பவே வெளியில போ. என்னங்க அத்தை இவ்வளவு கோவமா பேசுறாங்க? நீங்க என்னடானா எதுவுமே பேசாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பியூட்டி, சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் தன்னோட கணவர்கிட்ட பேசுறதால எதுவும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பியூட்டி உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. இப்படி வந்த பியூட்டி ஒரு மரத்து மேல உட்காந்து அழ ஆரம்பிச்சது. என்னோட நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட எந்த பணமும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப இப்ப நான் போய் அம்மா கிட்ட என்னதான் கேட்க முடியும்? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்காம எங்க அம்மா கூடவே இருந்திருப்பேன். இப்படி ரொம்ப நேரம் அந்த மரத்து மேல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த பியூட்டி பிறகு மனசை தேத்துக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி, உன்னை நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். நல்ல வேலையா அம்மாவை பார்க்க நீயே வந்துட்ட. அம்மாவுக்கு ஒரு வாரமா உடம்பே சரியில்லை, ரொம்பவும் டயர்டா இருக்கு. அம்மா, டாக்டர்கிட்ட போய் உடம்ப காமிச்சிங்களா இல்லையா? டாக்டர் கிட்ட போனேன், அவங்களும் மருந்து எழுதி கொடுத்தாங்க. ஆனா மருந்து வாங்க பணம் கொஞ்சம் குறைஞ்சதால சரி நாளைக்கு வாங்கிக்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மருந்து வாங்கலான்னு பணம் சேர்த்தா அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடுது. அதனால அந்த மருந்தை இன்னும் வாங்கவே முடியல. அம்மா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. நான் இப்பவே போய் பருந்து டாக்டர் கிட்ட உங்களுக்கு தேவையான மருந்தை வாங்கிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு பருந்து டாக்டரை பார்க்க பறந்து போச்சு. பருந்து டாக்டர் சோனா குருவிக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. இங்க பாரு பியூட்டி, உங்க அம்மாவோட உடம்பு ரொம்பவும் மோசமா இருக்கு. அதனால அவங்க உடம்பு சரியாகணும்னா இந்த மாத்திரை மருந்து மட்டும் பத்தாது. அவங்க தன்னோட மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும். பிறகு டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு பியூட்டி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பிறகு அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டதால சோனா குருவியோட உடம்பு சீக்கிரமாவே சரியாயிடுச்சு. பியூட்டி, இப்ப அம்மா உடம்பு சரியாயிடுச்சு, என்னால இப்ப பழையபடி வேலைக்கு போக முடியும். அம்மா, நானும் என் வீட்டுக்கு கிளம்புறேன். பியூட்டி, நீ உன்னோட அத்தைய அத்தை மாதிரி பார்க்க கூடாது, அம்மா மாதிரி பாத்துக்கணும். அவங்க மனசு சந்தோஷமா இருந்தாதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அம்மா, அவங்க மனசு சந்தோஷமா இருக்கணும்னா மூட்டை மூட்டையா பணமும் நகையும் வேணும். இதெல்லாம் தெரியாம சும்மா வாய்க்கு வந்ததை பேசாதம்மா. எனக்கு உங்களை பார்க்க பாவமா இருக்கு. இப்படி தான் மனசுக்குள்ள நினைச்ச பியூட்டி தன்னோட அத்தை பணம் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் தன்னை இங்க அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. பிறகு பியூட்டி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு பறந்து போச்சு. வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்திருக்க. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. நீ உங்க அம்மா வீட்லயே போய் தங்கிக்கோ. எப்ப உங்க அம்மாவால நான் கேக்குற பணத்தை கொடுக்க முடியுதோ அப்ப இங்க வா. அத்தை, நான் பணம் கேட்கலான்னு தான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். ஆனா நான் போனப்ப எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அதுக்கு மருந்து வாங்க கூட அவங்க கிட்ட பணம் இல்ல. அப்புறம் எப்படி நான் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்? அப்படின்னா நீ போய் உங்க அம்மா வீட்லயே நிரந்தரமா தங்கிடு. இதுக்கப்புறம் இங்க வந்துடாத. என்னங்க, அத்தை என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. நீங்க என்னடானா இப்ப கூட எதுவும் பேசாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. பியூட்டி, நீ கல்யாணத்தப்ப எடுத்துக்கிட்டு வந்த ஜிலேபி சூப்பரா இருந்துச்சு. பணம் வாங்கிக்கிட்டு திரும்பி வர்றப்ப அதே மாதிரி ஜிலேபி எடுத்துக்கிட்டு வா. மாமியார் குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கணவர் என் மேல அன்பு வச்சிருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்லயே இருக்கலாம். ஆனா எனக்கு அதுக்கு கூட வழி இல்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இப்படி நினைச்ச பியூட்டி உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு.
வீட்டை விட்டு வெளியில போன பியூட்டி ஒரு மரத்து மேல போய் உட்காந்துச்சு. ஆனா இப்ப அது கண்ணுல இருந்து கண்ணீர் வரல. ஏன்னா அது இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுங்கிற முடிவுல தெளிவா இருந்துச்சு. முதல்ல நாம தங்கறதுக்கு கூடு ஒண்ணு வேணும், மத்தது எல்லாத்தையும் அப்புறம் யோசிக்கலாம். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு மரக்குச்சிகளையும் காஞ்ச புற்களையும் கொண்டு வந்து தனக்காக ஒரு கூட்டை கட்டிக்கிச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. 2-3 நாட்கள் அந்த கூட்டிலேயே தங்கி இருந்த பியூட்டியோட மனசுல இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. நான் என்னோட தோழி பிளாக் ரோஸ போய் சந்திக்க போறேன். அவ கூட பேசினா வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஏதாவது யோசனை கிடைக்கும். இப்படி நினைச்ச பியூட்டி உடனே தன்னோட தோழி பிளாக் ரோஸ சந்திக்கிறதுக்காக பறந்து போச்சு. தன்னோட தோழிய போய் சந்திச்ச பியூட்டி நடந்த கதை எல்லாத்தையும் அதுகிட்ட சொல்லுச்சு. பிளாக் ரோஸ், இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்னோட நிலைமை என்னன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க அத பத்தி நினைச்சே அவங்க உயிரை விட்டுடுவாங்க. அதனால நான் எங்க அம்மா கிட்ட போகல. இங்க பாரு பியூட்டி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகாம என்கிட்ட வந்ததுதான் சரியான முடிவு. இந்த காலத்துல நம்ம கையில 4 காசு இருந்தாதான் நம்மள எல்லாரும் மதிப்பாங்க. பிளாக் ரோஸ், நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் எதுவுமே படிக்கல. என்னால எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? பியூட்டி, 2 மாசத்துக்கு முன்னால நான் சின்னதா ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் கூட அந்த கடையில வந்து வேலை செய். அந்த கடையிலேயே தங்கிக்கோ. நாம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இப்படி சொன்ன பிளாக் ரோஸ் பிறகு தன்னுடைய தோழிய டிஃபன் கடைக்கு அழைச்சிட்டு போச்சு. பியூட்டி இப்ப பிளாக் ரோஸோட டிஃபன் கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல சுமாரா வியாபாரம் நடந்துகிட்டு இருந்த அந்த கடையில இவங்க வெரைட்டியான உணவுகளை சேர்க்க வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. இவங்க கடையில சாப்பிடறதுக்கு பறவைகள் தூரமா உள்ள காட்டுல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இப்படியே காலங்கள் கொஞ்சம் வேகமா ஓடுச்சு. ஆரம்பத்துல சின்ன டிஃபன் கடையா இருந்த இவங்களோட கடை இப்ப பெரிய ஹோட்டலா மாறிடுச்சு. இப்ப பிளாக் ரோஸ் கிட்டயும் பியூட்டி கிட்டயும் நிறைய பணம் இருந்தது. அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருந்தாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல பியூட்டி தன்னோட அம்மாவை பார்க்க கிளம்புச்சு. பிளாக் ரோஸ், நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். இன்னைக்காவது உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லுவியா, இல்ல வழக்கம் போல நடிக்க போறியா? இல்ல பிளாக் ரோஸ், நான் இதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. என் கணவர் கூட வாழாம நான் தனியா இருக்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்களையும் என் கூட அழைச்சிக்கிட்டு வந்துட போறேன். அப்பாடா, எப்பவோ செய்ய வேண்டிய விஷயத்தை இப்ப செய்ய போற. இருந்தாலும் நீ சொல்றதை கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிறகு பியூட்டி தன்னுடைய அம்மாவை பார்க்க பறந்து போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். இப்படி போன பியூட்டி நான் என்னோட கணவர் கூட வாழல, தனியாதான் வாழ்றேங்கிற உண்மைய தன்னோட அம்மா கிட்ட சொல்லிடுச்சு. அம்மா, அந்த நிலைமையில உங்ககிட்ட நான் வந்தா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட வராம பிளாக் ரோஸ் வீட்டுக்கு போனேன். அவளோட கடையில நாங்க 2 பேரும் முழு மனசோட வேலை செஞ்சோம். அதுக்கான பலன் இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப எங்களோட டிஃபன் கடை ஒரு பெரிய ஹோட்டலா வளர்ந்து வந்துடுச்சு. பியூட்டி, நீ சொல்றது எல்லாம் சரிதான். இருந்தாலும் அம்மா இன்னும் எவ்வளவு நாள் உன் கூட இருக்க முடியும்? நான் போனதுக்கு அப்புறம் நீ எப்படி தனியா வாழ முடியும்? அம்மா, நானும் ஒரு காலத்துல முட்டாள்தனமா இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படியா? அது என்னன்னு என்கிட்டயும் சொல்லு. அம்மா, நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது நாம நினைச்சா மட்டும் நடக்காது. காலமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். என்னோட வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்ற முடிவை காலத்தோட கையில கொடுத்துட்டேன். கண்டிப்பா அந்த முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும். ஒரு கால் அந்த முடிவு நல்ல முடிவா இல்லனா? காலம் எப்படிப்பட்ட முடிவு கொடுத்தாலும் அது நல்ல முடிவா ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேம்மா. அதனால இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஏமாற்றமே இருக்காது. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஹோட்டல் நோக்கி பறந்து போச்சு. நண்பர்களே, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துராது. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் எத்தனையோ விதமா இருக்கு. நாம நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா நாம ஆசைப்பட்டது கண்டிப்பா நடந்தே தீரும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. அந்த காட்டுல இருந்த வீடுகள்லயே ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது சோனாக்குடியோட வீடுதான்.
அது ரொம்பவும் ஏழை குருவி, இருந்தாலும் அதுக்கு ரொம்பவும் நல்ல மனசு. தன்னோட கண்ணுக்கு எதிர்க்க யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்யும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட மரக்கட்டைகளை தூக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வயதான பறவையோட மரக்கட்டை வர அதோட வீடு வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துச்சு. அம்மா, நீங்க முன்னால பறந்துக்கோங்க, நான் இந்த மரக்கட்டைகளை தூக்கிட்டு பின்னாலேயே வரேன். மகளே, இதை யாராவது கொண்டு வந்து என்னோட வீடு வரைக்கும் கொடுப்பாங்களான்னு ரொம்ப நேரமா காத்திருந்தேன். ஆனா யாருமே எனக்கு உதவல. நீ மட்டும்தான் என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக உதவ முன் வந்திருக்க. உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி கிடைக்க நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு அந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு பறந்து போன சோனா குருவி அதை கொண்டு போய் அந்த வயதான பறவையோட வீட்டுல சேர்த்துருச்சு. சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி தன்னோட அம்மாவை எதிர்பார்த்து காத்திருந்துச்சு. இந்த சமயத்துல காலுக்காக சோனா குருவியோட வீட்டுக்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சது. கதவை தட்டுற சத்தத்தை கேட்டதும் அம்மாதான் வந்துட்டாங்கன்னு நினைச்ச பியூட்டி உடனே கதவை திறந்து கடையில எழுதி பார்த்துச்சு. காலங்கள் நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? பியூட்டி, நாளைக்கு பக்கத்து காட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அதனால நாளைக்கு உங்க வீட்டு வாசலை நல்லா சுத்தம் பண்ணி வைங்க. அப்புறம் உங்க வீட்டு கதவு உடைஞ்சு போய் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அதனால அது மேல ஒரு துணியை போட்டு அந்த கதவையும் மூடி வைங்க. காலங்கள், கெஸ்ட் உங்க வீட்டுக்கு தானே வராங்க, எங்க வீட்டுக்கு வரலல்ல. அப்புறம் எதுக்காக நாங்க இத செய்யணும்? எங்க வீட்டுக்கு வரப்போற கெஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரவங்க. இந்த மாதிரி உடைஞ்சு போன வீட்டுக்கும் பக்கத்துல நான் குடி இருக்கிறது தெரிஞ்சா என்ன மதிக்க மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த சோனா குருவி கிட்ட பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அம்மா, காலங்கள் வந்து நாளைக்கு நம்ம வீட்டு வாசல சுத்தமா வச்சிருக்கணுமா. அப்புறம் உடைஞ்சு போன கதவு மேல ஒரு துணியை போட்டு மூடி வைக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு நாளைக்கு யாரோ கெஸ்ட் வர போறாங்களாம். காலங்கன் எப்பவுமே இப்படிதான் ஏதாவது நியூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதையெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலுக்காகத்தோட வீட்டுக்கு பக்கத்து காட்டுல இருந்து கெஸ்ட் வந்தாங்க. இப்படி வந்தவங்க சோனா குருவியோட வீட்டை பார்த்ததும் அங்கிருந்து ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. இங்க பாத்தியா, காலுவோட வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒரு கேவலமான வீடு இருக்கு. ஆனா காலு நம்ம கிட்ட பேசுறப்ப என்னமோ தன்னோட வீடு போயஸ் கார்டன்ல இருக்கிற மாதிரி பேசும். ஆமா ஆமா, காலுவோட வீட்டுக்கு போய் அதை கலாச்சிட்டு வருவோம் வா. காலு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரிய பெரிய பணக்காரவங்க வீடு கட்டி இருக்காங்கன்னு சொன்ன. ஆனா இங்க வந்து பார்த்தா காத்தடிச்சா பறந்து போற மாதிரி ஒரு கேவலமான வீடு ஒண்ணு இருந்துச்சு. ஆமா, நீ சொன்ன பொய்யில ஒண்ணு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னும் எங்க கிட்ட என்னென்ன பொய் சொல்லி இருக்குன்னு இதுக்கு அப்புறம்தான் கண்டுபிடிக்கணும். காலுக்காகத்தோட நண்பர்கள் இந்த மாதிரி பேசின உடனே காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ரொம்பவும் அவமானமா இருந்தது. அப்படியெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த வீட்டை நான் இங்க இருந்து காலி பண்ணிடுவேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நீ முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணு, நாங்க அதுக்கப்புறமா உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். இப்படி சொல்லிட்டு காலுக்காகத்தோட நண்பர்கள் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. காலுஜி, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நேத்து நீங்க சோனாக்குருவி வீட்டுல போய் வீட்டை சுத்தமா வச்சுக்க சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? கோரி, நீ சொன்ன மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா சோனா குருவி தான் எதையுமே செய்யல. அதனாலதான் நமக்கு இவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு. இதோ இப்பவே போறேன், அந்த சோனாக்குருவிய 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு கோரிக்காக சோனா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. நேத்து உன்னோட பொண்ணு கிட்ட காலுஜி வந்து வீட்டு வாசல சுத்தமா வைங்கன்னு உடைஞ்சு போன கதவு மேல ஒரு துணியை போட்டு வைங்கன்னு சொன்னாரா இல்லையா? நீங்க ஏன் அதை செய்யல? எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி நடந்துக்கிறீங்களா? கோரியக்கா, இந்த வீடு எங்களோடது. இந்த வீட்டு கதவு உடைஞ்சிருந்தா அதை நினைச்சு நாங்க தான் அவமானப்படணும். நீங்க எதுக்காக அவமானப்படுறீங்க? எங்களை அவமானப்படுத்துறதும் இல்லாம அலட்சியமா வேற பேசுறியா? நான் இப்பவே போய் இதையெல்லாம் காலுஜி கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீங்க இந்த இடத்த விட்டு ஓட போறீங்க. இப்படி பேசின கோரிக்காவும் பிறகு சோனா குருவி வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போன கோரிக்காவும் சோனா குருவி சொன்னது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. நம்மளை இப்படி அவமானப்படுத்தின சோனா குருவியை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீங்க அடிக்கடி இப்படிதான் சொல்றீங்க, ஆனா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. எதுவுமே செய்யலையா? இன்னைக்கு பாரு, சோனா குருவி உணவு தேட போகட்டும்.
அந்த உடைஞ்சு போன வீடு அந்த இடத்துல இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. அந்த வீட்டை சுக்குநூறா நொறுக்கி எரிஞ்சிடுறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில சோனாக்குருவி வழக்க போல பியூட்டியை கூப்பிட்டுட்டு உழவு தேட பறந்து போச்சு. அந்த சமயத்துல ஒரு பெரிய சுத்தியலை எடுத்துக்கிட்டு சோனாக்குருவி வீட்டுக்கு போன காலுக்காக அந்த வீட்டை அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சது. இப்படி அடிக்க ஆரம்பிச்ச காலுக்காக சீக்கிரமாக அந்த வீட்டை தூள் தூளா உடைச்சு எரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த சோனா குருவி இந்த வீட்டுல எப்படி வாழுதுன்னு நான் பாக்குறேன். இப்படி சொல்லி சந்தோஷப்பட்ட காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு தேட போன சோனாக்குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்படி வந்தவங்க தங்களோட வீடு நிலைமைய பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்னோட வீட்டை யாரும் இப்படி உடைச்சு தருவது, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத பறவைகள் போல இருக்கு. நானும் என்னோட பொண்ணு இதுக்கப்புறம் எங்க போய் தங்குவோம்? அம்மா அழாதீங்கம்மா, அமைதியா இருங்க. கண்டிப்பா அந்த காகங்கள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அவங்களுக்கு நாம இந்த இடத்துல வாழறது பிடிக்கவே இல்ல. பியூட்டி, இப்பவே கிளம்பு. இந்த மாதிரி மோசமான எண்ணம் கொண்ட பறவைகள் இருக்கிற இடத்துல நாம வாழ வேண்டாம். நாம வேற எங்கேயாவது போய் வீடு கட்டிக்கலாம். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு தனக்கு தேவையான முக்கியமான சாமான்களை எடுத்துக்கிட்டு தன்னோட பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. சோனாக்குருவி இப்படி பறந்து போறத பார்த்துட்டு தன்னுடைய வீட்டு வாசல உட்கார்ந்துள்ள காலுக்காகவும் கோரிக்காகவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, இந்த சோனா குருவியோட தொல்லை இன்னையோட விட்டுடுச்சு. கோரி, சோனா குருவிய காலி பண்ணுனது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வேற எந்த ஏழை பறவையும் இங்க வந்து வீடு கட்டாம பாத்துக்கணும். தன்னோட வீட்டை விட்டு கிளம்பின சோனாக்குருவியும் கூட்டுவோம் இப்ப அங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி வந்த இவங்க ஒரு இடத்துல ஒரு வலிமையான மரம் ஒண்ணு இருக்கிறத பார்த்தாங்க. பியூட்டி, இந்த மரம் நான் நினைச்ச மாதிரி நல்ல வலிமையா இருக்கு. நாம இந்த மரத்துல இருந்து மரக்கட்டைகளை வெட்டி நமக்கான வீட்டை கட்ட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நினைச்ச சோனாக்குருவி பிறகு கோடாரியை எடுத்து அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிச்சது. இப்படி வெட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த மரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருள் கண்ணை பறிக்கிற மாதிரி மின்ன ஆரம்பிச்சது. இந்த மரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருள் ரொம்பவும் வெளிச்சத்தை கொடுக்குது. அதை வெளியில எடுத்து என்னன்னு பாப்போம். இந்த மாதிரி நினைச்ச சோனாக்குருவி உடனே அந்த பொருளை மரத்துக்குள்ள இருந்து வெளியே எடுத்துச்சு. அந்த மரத்துக்குள்ள இருந்தது ஒரு பழைய காலத்து மண்பானை. ஆனா அந்த மண்பானை நிறைய கண்ணை பறிக்கிற வெளிச்சத்தோட தங்க காசுகள் இருந்துச்சு. அதை பார்த்த சோனாக்குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா அம்மா, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நாம நினைச்சதை விட பெருசா ஒரு வீட்டை கட்டிக்கலாம். அது மட்டும் இல்ல பியூட்டி, நம்மள மாதிரி ஏழை பறவைகளுக்கு உதவி செஞ்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். பிறகு அந்த பொற்காசுகள்ல இருந்து கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போன சோனாக்குருவி அதை விட்டு பணத்தை வாங்கிச்சு. பிறகு அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய அழகான வீட்டை விலைக்கு வாங்குச்சு. பிறகு சோனாக்குருவியும் பியூட்டிக்கும் அந்த வீட்டுல சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, இந்த காட்டுல நான் ஒரு வயதான பறவைய பார்த்தேன். அவங்க தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியா பியூட்டி, நீ போய் அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. நான் அதுக்குள்ள கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள இருக்க ஏழை பறவைகளுக்கு கொடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. இந்த மாதிரி பறந்து போன சோனாக்குருவி அந்த காட்டுல இருக்கிற ஏழை பறவைகளை பார்த்து எல்லாருக்கும் பொற்காசுகளை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துச்சு. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. காலுஜி, உங்களுக்கு தெரியுமா, இங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு மலைப்பகுதியில ஒரு குருவி வாழ்ந்து வருதாம். அது கஷ்டப்படுற ஏழை பறவைகளுக்கெல்லாம் தங்க காசு கொடுத்து உதவி பண்ணுதாம். என்னது, தங்க காசு கொடுக்குதா? அப்படின்னா நாமளும் போய் அந்த தங்க காசை வாங்கிக்கிட்டு வருவோம். எல்லா பறவைகளுக்கும் தங்க காசு கொடுக்குதுன்னா அது பெரிய பணக்கார பறவையா தான் இருக்க முடியும். இப்படி பேசிக்கிட்ட கால்கள் 2 பேரும் பிறகு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து வந்தவங்க அங்க இருந்த ஒரு பெரிய வீட்டை பார்த்தாங்க. காலுஜி, இவ்வளவு பெரிய வீட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. கோரி, அந்த பணக்கார பறவை கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருக்கணும். வா, அந்த வீட்டு கதவை தட்டி பாப்போம். பிறகு காங்கள் 2 பேரும் அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கதவு தட்ட சத்தத்தை கேட்டுட்டு சோனாக்குருவி கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்துச்சு. சோனாக்குருவியை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நீயா சோனா? நீயா சோனா இந்த வீட்டுல இருக்க? ஆமா, இது என்னோட வீடு. என்னோட வீட்டுல நான் இருக்காம வேற யாரு இருப்பான்? நான் ஏற்கனவே இருந்த வீட்டுல என்னை இருக்க விடாம அந்த வீட்டை உடைச்சு என்னை அங்கிருந்து அனுப்புனீங்கல்ல. இப்ப என்னோட வீட்டை பாருங்க.
இந்த வீட்டை நீங்க உடைக்க நினைச்சா உங்களோட ரெக்கைகள் தான் உடைஞ்சு போகும். காலுஜி, சோனா குருவி இவ்வளவு பெரிய பணக்காரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீட்டை உடைக்க சொல்லி இருக்கவே மாட்டேன். இப்ப பாருங்க, இந்த காட்டுலயே பெரிய பணக்கார குருவியா மாறிடுச்சு. கோரி அக்கா, நான் ஒரு காலத்துல ஏழையா இருந்திருக்கலாம். ஆனா எப்பவுமே என்னோட மனசு பணக்கார மனசாதான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் உங்களோட மனசு என்னைக்கும் ஏழையா தான் இருக்கு. இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா உங்களை நான் கழுத்தை பிடிச்சுதான் தள்ள வேண்டி வரும். இப்படி எல்லாம் சோனியா குருவி கிட்ட அவமானப்பட்ட ரெண்டு பேரும் அங்க இருந்து பறந்து போனாங்க.